பிக் பாஸ் வித் காமன் மேன் 50 பேர் தான் உள்ள வர போறான். பாலியல் வக்கரமான வார்த்தையை பேசணும். என்ன நீ நைட்டி போட்டு மடிச்சு கட்டியிருக்க, ஏன் அவுத்து போட்டு நிக்கட்டுமா? கமலஹாசன் இருக்கும்போது சரி, விஜய் சேதுபதி இருக்கும்போது சரி, இதில் இந்த பலூன் அக்கா இப்படி பல பேர் முழுக்க எப்படி வருவாங்க கேட்டிங்கன்னா, நீங்கள் உடைய ஒரு கவர்ச்சிகரமான உடை, காஸ்டியூமை டிசைன் பண்ணுறது அந்த காஸ்டியூமர் தான். கவர்ச்சியாக சிக்கன்னு உடம்பு ஒட்டிகிட்டு இருக்கணும், உடல் பாகங்களெல்லாம் வெளியில் தெரியும். ஒரு வகையான செக்ஸாலஜி, இது ஒரு வகையான பாலியல் ரீதியான உணர்வுகளை தூண்டுவது. நீ சினிமாவே அப்படித்தான் இருக்கு. 1,00,000 பேர் எடுக்கிறாங்க, 1,00,000 பேரை செலக்ட் பண்ணி 50 பேர் எடுக்கிறாங்க. 1,00,000 பேர் ஏன் செலக்ட் பண்ணுறான்னா, ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் தான் அது நடத்துது. ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவரும் ஒரு பாலியல் ரீதியான ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பார். அடுத்தவருடைய படுக்கை அறைகள் என்ன நடக்கிறது குடும்பத்தோடு உட்கார்ந்து பாருங்கள். கழிவறையை தவிர எல்லா இடத்துலையும் கேமரா மாட்டிடுறோம். பொதுவான ஆளை பிக் பாஸ்களை கொண்டு வர்றோம். எப்படி கொண்டு வருவீங்கன்னா, ரெட்டை அர்த்தத்தில் பேசி அந்த இளைஞனை அந்த இளைஞையோ நீங்கள் கேமராவில் காமிக்கும்போது அதிகமான ஆட்கள் அதை பார்க்கணும், அந்த ஷோவை பார்க்கணும். நீலப்படம் நீளமாக இருக்குது, இது நீலப்படங்கிற பேரில் வெள்ளையாக இருக்குது. ஒரு 50 பேர் நம்ம செலக்ட் ஆகிட்டோம்னா ஒரு படத்துக்கு ஹீரோவாக போயிடலாம், ஹீரோயினியை போயிடலாம், சின்னத்திற்கு ஹீரோவாக போயிடலாம், ஹீரோயினியை போயிடலாம். நமக்கு பெரிய கட்டவுட் வைப்பாங்க, எந்நேரமும் சின்ன திரையில் பெரிய புகழ் கிடைக்கும். நமக்கு சம்பளம் ஒரு எபிசோடுக்கு 1 லட்ச ரூபா கிடைக்கும், மாதத்துக்கு ஒரு 20 எபிசோட் கிடைக்கும், 20 லட்ச ரூபா கிடைக்கும், வருஷம் 2 கோடி ரூபா கிடைக்கும். கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், கப்பல் வாங்கலாம். கற்பு போனால் என்ன, மானம் போனால் என்ன, மரியாதை போனால் என்ன, நிர்வாணம் எது போனால் தான் என்ன. வணக்கம். பிக் பாஸ் காமன் மேன் ஷோன்னு விஜய் டிவி ஒரு ஷோ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கண்டஸ்டன்ட்லாம் வந்து நைட்டி போட்டுன அளவுக்கு பேசுகிறாங்க. அந்த ஷோவே ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஷோவாக இருக்குன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் விமர்சனம் பண்ணுறாங்க. எப்படி பார்க்குறீங்க இதை? அதாவது பிக் பாஸே அடுத்தவருடைய படுக்கை அறைகள் என்ன நடக்கிறது அதை குடும்பத்தோடு உட்கார்ந்து பாருங்க. இதுதான் பிக் பாஸ். இதுக்கு கமலஹாசன், இப்போ விஜய் சேதுபதி, கழிவறையை தவிர எல்லா இடத்துலையும் கேமரா மாட்டிடுவோம். எல்லா இடத்துலையும் நீங்கள் டிஆர்பி ரேட்டிங் ஜாஸ்தி போனோம், அதுக்கு ஸ்கிரிப்ட் யார் எழுதி கொடுப்பா? அதுக்கு ஒரு இயக்குனர் இருப்பார், அவர் எழுதி கொடுப்பார். நீங்கள் அதில் பாலியல் வக்கரமான வார்த்தையை பேசணும், அவர் அதுக்கு எதிர்த்து கேட்பார். அப்போது என்ன நீ நைட்டி போட்டு மடித்து கட்டியிருக்க, ஏன் அவுத்து போட்டு நிற்கட்டுமா? ஏன் நிர்வாணமாக நிற்கணும்? இப்படியான கேள்வி. அப்போது வீட்டில் அப்பா அம்மா 2 பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை இதை பார்த்தா என்ன நினைப்பாங்க? இதை நிறைய பேர் நீங்கள் இப்படி சிலர் 6 மணி ஆனால் ஆட்டோ ஓடாது, சிலர் 6 மணி ஆனால் சரக்கு அடிச்சிருவான். இந்த வேலை இருந்தாலும் சரி, அதே போல தான் இது ஒரு வகையான செக்ஸாலஜி, இது ஒரு வகையான பாலியல் ரீதியான உணர்வுகளை தூண்டுவது. இன்னைக்கு சினிமாவே அப்படித்தான் இருக்கு. சினிமானால ரஜினி படத்துக்கு தமன்னாவுடைய காவாலா பாட்டு தேவைப்படுது இல்லையா? அது என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாலின உணர்ச்சியை தூண்டுவது தான் சினிமா. இல்லை, அந்த பிக் பாஸில் போயிட்டு செலக்ட் ஆகாமல் வந்தவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் பேசக்கூடியதே டபுள் மீனிங்காக பேசினா உள்ளே வச்சுப்பாங்க, அவங்களுக்கு தேவை கான்ட்ரவர்சியாக பேசணும், நீங்கள் நல்லவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஷோவுடைய நோக்கம் என்ன? நோக்கம் என்னென்னா, ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் தான் அது நடத்துது. ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவரும் ஒரு பாலியல் ரீதியான ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பாரு. இந்த நிறுவனம் இவர்களுக்கு ஒரு 10 லட்சம் வியூவர்ஸையாவது உள்ளே கொண்டு வந்துடும். 10 லட்சம் பேர் எப்படி உள்ளே வருவான்? கதா கலாச்சாரம் பண்ண 10 லட்சம் பேர் வருவானா? வரமாட்டான். கம்யூனிஸ்ட் பேசினா 10 லட்சம் பேர் வருவானா? இல்லை நல்லகண்ணு ஐயா பேசினா வருவானா? இல்லை தலித் அரசு எதை பேசினா வருவான்? செக்ஸாலஜி. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு 3 செகண்டுக்கு ஒரு முறை அவன் செக்ஸு அவனை அறியாமையே அவன் நினைக்கிறான். இது இயற்கை, மனித இயல்பு. இதை இன்னும் வியாபார பொருளாக ஆக்கணும். இதுதான் இப்போ இந்த பிக் பாஸுடைய ரியாலிட்டி ஷோ. இதை தாண்டி 1,00,000 பேர் எடுக்கிறாங்க.
1,00,000 பேரை செலக்ட் பண்ணி 50 பேர் எடுக்கிறான். 1,00,000 பேர் ஏன் செலக்ட் பண்ணுறான்னா, நடிக்காத ஆளை, எந்த விதமான திரைப்பட மூஞ்சியே காமிக்காத ஆள் 1,00,000 பேரை அவன் செலக்ட் பண்ணுறான். 1,00,000 பேர் செலக்ட் பண்ணும்போது 10,00,000 பேர் நீங்கள் உள்ளே வந்துடுவோம் இல்லையா? ஒரு 1,00,000 பேர் அவன் செலக்ட் பண்ணி 50 பேர் எடுக்கிறான். ஏன் இந்த பரபரப்பு பண்ணுறான்னா, 1,00,000 பேர் அவன் எடுக்கிறதுக்கு 10,00,000 பேர் 20,00,000 பேர் இந்த தகவல் போகும். தகவல் போகும்போது அந்த ரியாலிட்டி ஷோ வரும்போது பிக் பாஸ் வித் காமன் மேன் 50 பேர் தான் உள்ளே வர போகிறான். 50 பேர் உள்ளே வரும்போது 50 பேரில் 5 பேர் சினிமாவுக்கு போவான். 5 பேர் வந்து அந்த மெயின் பிக் பாஸ் எல்லாமே டபுள் மீனிங் தான். எல்லாமே டபுள் மீனிங் தான். ரெண்டாவது, இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் கமலஹாசன் இருக்கும்போது சரி, விஜய் சேதுபதி இருக்கும்போது சரி, இதில் இந்த பலூன் அக்கா, இப்படி பல பேர் முழுக்க எப்படி வருவாங்க கேட்டிங்கன்னா, நீங்கள் உடைய ஒரு கவர்ச்சிகரமான உடை, இதுதான் தூக்கலாம். ஏன்னா இந்த உடைய டிசைன் பண்ணுறது யார்? அந்த டைரக்டர். உங்களோட மேல் டாப்ஸை முடிவு பண்ணுறது யார்? அந்த டைரக்டர். அந்த காஸ்டியூமை டிசைன் பண்ணுறது அந்த காஸ்டியூமர் தான். கவர்ச்சியாக சிக்கன்னு உடம்பு ஒட்டிகிட்டு இருக்கணும், உடல் பாகங்களெல்லாம் வெளியில் தெரியணும். இப்படி தான். அப்போ இவருடைய நோக்கம் என்னன்னா, இந்த பாலியல் வக்கிரமங்களை பணம் பண்ணணும். நீங்கள், நான் ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன். ஒரு அப்பா அம்மா 2 பேர் ஏதோ பார்க்குக்கு வந்திருக்காங்க. அப்பா அம்மா, ஒரு தம்பி அக்கா. அப்போது அவன் மைக்கு நீட்டி கேட்குறான், உங்களுக்கு சினிமா நடிகையில் யாரை அதிகமாக பிடிக்கும்? அதில் அந்த பையன் சொல்கிறான், எனக்கு ரம்பாவை பிடிக்கும். இது நான் 10 வருஷம் முந்தி பார்த்தது. சரி, ரம்பாவிட்ட உங்களுக்கு பிடிச்ச அம்சம் என்ன? ரம்பாவுடைய தொடை பிடிக்கும். யார் இருக்கா? அப்பா இருக்காரு, அம்மா இருக்கு, அக்கா இருக்கு. ரம்பாவுடைய தொடை இடை பிடிக்குங்கிறான். இதை லைவாக காமிக்கிறான். இதெல்லாம் எதனுடைய பாதிப்புனா, இந்த பிக் பாஸுடைய பாதிப்பு தான். இதை இன்னும் கூர்மைப்படுத்துகிறோம். அதுக்கு தான் பிக் பாஸ் அண்ட் காமன் மேன், பொதுவான ஆளை பிக் பாஸுக்குள்ள கொண்டு வர்றோம். எப்படி கொண்டு வருவீங்கன்னா, ரெட்டை அர்த்தத்தில் பேசி அந்த இளைஞனை, அந்த இளைஞையோ நீங்கள் கேமராவில் காமிக்கும்போது அதிகமான ஆட்கள் அதை பார்க்கணும், அந்த ஷோவை பார்க்கணும். அந்த இளைஞனோ இளைஞியோ வருகிற அந்த காட்சியை நீங்கள் எத்தனை லட்சம் பேர் பார்த்தாலும் சிஸ்டம் தெரிஞ்சிடும். ஆமாம். அப்போது இதுதான் அவர்களுடைய வியாபார நோக்கம். இதுக்குள்ளே ஒரு விளம்பரத்தை வாங்கி போடுவான். விளம்பரம் 5 கோடி ரூபாய்க்கு அவங்க டார்கெட். எவ்வளவு? 5 கோடி ரூபா. நீங்கள் அப்போ இந்த 5 கோடி ரூபா விளம்பரம் கொடுக்கணும்னா இது எவ்வளோ பேர் பார்க்கணும்? குறைஞ்சது ஒரு மாதத்தில் 1 கோடி வேறையா பார்க்க வைக்கணும். அப்போ தான் அந்த 5 கோடி விளம்பரம் கொடுப்பான். நீங்கள் நீலப்படம் நீளமாக இருக்குது, இது நீலப்படங்கிற பேரில் வெள்ளையாக இருக்குது. ஏற்கனவே இது மாதிரி ஒரு ஷோ வந்து விஜய் டிவியில் போகுது. என்னென்னா வந்து ஒரு 4-5 பேரை உள்ளே விட்டு லவ் பண்ண வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஷோவெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? லவ் பண்ண வைக்கணும், நீங்கள் எப்படியாவது லவ் இல்லைங்க. அதாவது நீங்கள் இன்னொரு இந்த பிக் பாஸை சொல்கிறேன். அதாவது ஒரு பெண்ணு சொல்கிறான், என்னுடைய கணவன் முதலிரவு காட்சியை எனக்கு தெரியாமல் கேமரா வச்சு படம் பிடிச்சிட்டான். படம் பிடிச்சி இந்த படத்தை அவனுடைய நண்பனுக்கு அதை போட்டு காமிச்சான். ஒரு பெண்ணு சொல்கிறான், இது எனக்கு தெரியாது, நான் சில காலம் அவங்கள வாழ்ந்துட்டு இருந்தேன். வாழ்ந்துட்டு இருக்கிற பொழுது நான் என்னுடைய கணவனுடைய செல்ஃபோன் எடுத்து பார்த்தேன். பார்க்கும்போது இந்த காட்சி வந்துடுது. எனக்கு அதிர்ச்சியாக போச்சு. டக்குன்னு பார்த்தா இது யாருக்கும் அனுப்பியிருக்கான். யாருக்கு அனுப்பியிருக்கான்னு பார்க்கும்போது என்னுடைய கணவருடைய நண்பனுக்கு அனுப்பியிருக்கான். அதுபோல் ஒரு 8 பேர் நண்பனுடைய அலுவலக நண்பர்களுக்கு பூரா அந்த அவன் கணவருடைய தொலைபேசியிலேருந்து போயிருக்கு. இதை நான் கண்டுபிடிச்ச பிறகு எனக்கு நிம்மதியாக போச்சு. அவனோட படுக்கை அறையில் என்னால் அவனுக்கு ஒத்துழைக்கும். இதை எங்கே பதிவு பண்ணுறாங்க அவங்க? இது எங்கே பதிவு பண்ணுறாங்கன்னா, ஒரு டிவி இதே போல் லைவ் ஷோவில் பதிவு பண்ணுறாங்க. இது என்னென்னா,
இது இயற்கை அல்ல, அத்தனையும் செயற்கை. ஏன் அதான் குடும்ப பெண்ணை போல ஒரு பெண், புரியுது ஒரு நாடக நடிகையோ அல்லது பம்பாய் ரெட்லெட் ஏரியாவிலேருந்து ஒரு பாலியல் தொழிலாளியை கொண்டு வந்து எடுக்கிறான். இந்த பக்கம் நீங்கள் நிறைய மேல் ப்ராஸ்டியூட்டே இருக்கிறாங்க. நீங்கள் அதாவது பம்பாயில் ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்பு எப்படி இப்போ பெண்கள் பாலியல் பெண்களை கண்டுபிடிக்கிறத போல கடுக்கம் போட்டவன் பூரா மேல் ப்ராஸ்டியூட். எங்கே பம்பாயில் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு இதான் அடையாளம். அந்த மேல் ப்ராஸ்டியூட்டு கடுக்கம் போட்டிருப்பான், இது அடையாளம். அவர்களை வசதி படைத்த பெண்கள் தங்களுடைய காரில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இந்த ஸ்டைலை இப்போ எங்கே அப்ளை பண்ணுறான்? இந்த பிக் பாஸ் அண்ட் காமன் மேனில் அப்ளை பண்ணுறான். காரணம் இவன் இதை இப்படி ஒன்று இருக்கா, இப்படி ஒன்று இருக்கா. அப்போ அந்த பெண் சொல்கிறான், என்னுடைய முதலிரவு காட்சியை என் கணவனை பற்றி தெரியாமல் படம் பிடிச்சி நண்பர்களுக்கு கூட அனுப்பிட்டான். அப்போது இது சரி, அந்த முதலிரவு காட்சியை பார்க்கலாம், அந்த பொண்ணை போட்டு காமிக்கிறான். அப்போது இது எல்லாமே இந்த செயற்கையாக உருவாக்கப்படுகிற தொலைக்காட்சி ரியாலிட்டி ஷோ. ஆபாச உணர்வுகளை தூண்டுற மாதிரி இருக்கணும். அப்போதான் உள்ள இளைஞன் வருவான். இளைஞர்கள் 1,00,000 பேர் இன்னப்புறம் பண்ணுறாங்கல்ல, அப்போ அவங்களுக்குலாம் என்ன தோணும்? அவங்க ஏன் பண்ணுறாங்க? 1,00,000 பேர் ஏன் பண்ணுறாங்கன்னா, ஒரு 50 பேர் நம்ம செலக்ட் ஆகிட்டோம்னா ஒரு படத்துக்கு ஹீரோவாக போயிடலாம், ஹீரோயினியை போயிடலாம், சின்னத்திற்கு ஹீரோவாக போயிடலாம், ஹீரோயினியை போயிடலாம். நமக்கு பெரிய கட்டவுட் வைப்பாங்க, எந்நேரமும் சின்ன திரையில் பெரிய புகழ் கிடைக்கும். நமக்கு சம்பளம் ஒரு எபிசோடுக்கு 1 லட்ச ரூபா கிடைக்கும், மாதத்துக்கு ஒரு 20 எபிசோட் கிடைக்கும், 20 லட்ச ரூபா கிடைக்கும், வருஷம் 2 கோடி ரூபா கிடைக்கும். கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், கப்பல் வாங்கலாம், கற்பு போனா என்ன, மானம் போனா என்ன, மரியாதை போனா என்ன, எது நிர்வாணம் எது போனா தான் என்ன, நமக்கு என்ன வந்து சேருது? பணம், புகழ். இதுதான். இப்போ இது ஒரு வகையான போதை. இந்த போதை தான் இவர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட். யாரு? கமலஹாசனுக்கும் விஜய் சேதுபதிக்கும் பிக் பாஸுக்கும். கமலஹாசன் ஒரு அரசியல் தலைவராக இருந்து ஒரு பெரிய பதவியில் இருந்துமே கூட அவர் இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் தொகுத்து வழங்குறாருன்னா, இப்போ கமலஹாசன் அதெல்லாம் தெரியாதா? கமலஹாசனுக்கு பணம் வேணும், அவ்வளோதான். இது ஒரு தொழில்முறை நடிப்பு தானே. பாலியல் தொழிலாளியாக ஒரு பெண்ணை நடிக்க வைக்கிறது ஒரு நடிப்பு தானே. இல்லை, அதுவாத நடிப்பு. நீங்கள் உண்மையாகவே கூப்பிட்டு வந்து எல்லாரையும் பழக வச்சுட்டு ஒரு மாதிரியான காட்சிகள்லாம் மக்கள் பார்க்குறாங்க. இப்போ சினிமானா பார்க்க போகிறது கிடையாது. இது நம்முடைய அனுமதி இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வருது இல்லையா? இப்போ ஒரு டிவி நிகழ்ச்சி நம்ம அனுமதியோட வருது. நீங்கள் டிவி ஆன் பண்ணால் தானே வருது சார். அது ஓகே சார், நான் ஒன்றும் அதுக்கு போயிட்டு பார்க்கறது இல்லைல்ல. இல்லைங்க, அதாவது தமிழில் தான் ஒரு பெரிய பழமொழி இருக்கு, தீதும் நன்றும் பிறத்தரவாரம். இதுதான். நீங்கள் ரோட்டில் உட்காந்து நடு ரோட்டில் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான், நீங்கள் ஓரமாக போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தொந்தரவு இல்லை, அவனுக்கும் தொந்தரவு இல்லை. ஏன்டா போய் ரோட்டில் குடிக்கிற? பாட்டில் எடுத்து மண்டையில் அடிப்பான். இப்போ சமூக, அதாவது ஐரோப்பா நாடுகள், நான் பல நாடுகளை சுற்றி இருக்கேன். ஐரோப்பா நாடுகளில் எல்லாமே லீகல், எல்லாமே லீகல். ஆனால் ஒருவனுடைய விருப்பம் இல்லாமல் செய்ய முடியாது. இங்கே அப்படி இல்லை, விருப்பம் இல்லாமையே அவனுக்குள்ள ஊடுருவுது விருப்பம். நீங்கள் பாருங்க, இப்போ 20 வயசு இருக்கிற இளைஞர்கள் யாருமே கஞ்சா பழக்கம் இல்லாத பள்ளி மாணவர்களை பார்ப்பதே அரிது. ஐரோப்பா நாடுகளில் நீங்கள் ஃப்ளைட்டில் போனால ஸ்மோக்கிங் ஜோன், நீ அதில் போய் சிகரெட் குடிச்சிக்கலாம், அதில் போய் சிகரெட் குடிச்சிக்கலாம், அதில் போய் தண்ணி அடிச்சுக்கலாம். இப்போ இதுலேயுமே இருக்காம பிக் பாஸ்ல போய் சிகரெட் அடிக்கிற ரூம்லாம் இருக்காம. ஆமாம். அப்போ ஐரோப்பா நாடுகளில் எல்லாமே வச்சுருக்கான், விருப்பப்பட்ட நீ அங்கே போய் பண்ணிக்க, அவ்வளோதான். ஆனால் இங்கே அப்படி இல்லை. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சட்டம் போட்டு கடுமையாக தடுத்துரும். ஆனால் பணம் கொடுத்தா அதை உடச்சிட்டு போய் எதை வேணால் செய்யலாம். அதுதான் மற்ற நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள வேறுபாடு.